Welcome to all. Unit 1 ல electrostatics ல 1.4.2 அப்படின்ற ஒரு டாபிக் பார்க்க போறோம். இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு a dipole அப்படின்ற ஒரு டாபிக். ஸோ இந்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். இதில் வந்து 3 கொஸ்டின்ஸ் தான் நமக்கு இருக்கு. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு 2 கேசஸ் பார்க்க போறோம். இதில் வந்து ஃபர்ஸ்ட் கேஸ் அப்படின்னு பார்க்கும்போது எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு an electric dipole at points on the axial line. ஸோ தட் இஸ் axial line அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். தட் இஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டுனா என்ன? ஸோ இந்த டாபிக்ல வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு an எலக்ட்ரிக் டைபோல் அட் எ பாயிண்ட் ஆன் த ஆக்சியல் லைன். ஒரு ஆக்சியல் லைன்ல ஒரு 2 பாயிண்ட் சார்ஜஸ் இருக்கு. ஸோ ஒரு இன்னொரு பாயிண்ட்ல ஒரு சார்ஜஸ் இருக்கும்போது அதனுடைய எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ வாட் இஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட்? இங்க வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டுனா என்ன அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்றது என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஏற்கனவே வந்து யோகபால் சார் வந்து அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்றத வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாரு. அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது லாஸ்டா வந்து அந்த ஃபார்முலா சொல்லியிருப்பாரு. E வெக்டர் ஈக்குவல் டு F வெக்டர் டிவைடட் பை Q நாட் அப்படின்ற ஒரு ஃபார்முலா கொடுத்துருப்பாரு. ஸோ அந்த ஃபார்முலா வந்து 1/4 எப்சிலான் நாட் Q டிவைடட் பை R ஸ்கொயர் இன்ட்டு R கேப் அப்படின்ற ஒரு ஃபார்முலா நம்ம பார்த்துருப்போம். Q அப்படின்றது சார்ஜ் and R is the distance between the two charges அப்படின்னு பார்த்துருப்போம். ஸோ there is a force by charge, that is a discharge அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பாங்க. So what is the unit of electric field அப்படின்லாம் நம்ம கமெண்ட்ஸ்ல கொடுத்துருந்தோம். அதுக்கு ஆன்சர் வந்து நியூட்டன் கூலும் இன்வர்ஸ் அப்படின்லாம் நிறைய பேர் ஆன்சர் கொடுத்துருந்தாங்க. வெரி குட். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக்ல நமக்கு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு என்னன்னு தெரியும். அடுத்து சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் எதுன்னு நம்ம யோகபால் சார் நடத்தியிருப்பாரு. அந்த டாபிக் அதனுடைய டெஃபினேஷன் நமக்கு தெரியணும். அப்படி தெரிஞ்சாதான் இந்த கொஸ்டின் நம்ம ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதை 3 மார்க்ல கேட்கலாம், அது 5 மார்க்லையும் கேட்கலாம். ஸோ இந்த கொஸ்டின் நம்ம ஃபுல் டீட்டெயில் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஹெட்டிங் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு an எலக்ட்ரிக் டைபோல் அட் பாயிண்ட் ஆன் த ஆக்சியல் லைன் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஒரு டயக்ராம் இருக்கு. இந்த டயக்ராமை பாருங்க. ஸோ இந்த டயக்ராமில் ஒரே நிமிஷம் லேசர் பென் எடுத்துக்கலாம். ஸோ இந்த டயக்ராமில் வந்து பார்த்தீங்கன்னா தட் இஸ் அ மைனஸ் சார்ஜ் அண்ட் பிளஸ் Q charge அப்படின்ற minus Q and plus Q, two charges separate a small distance. So here that two charges midpoint O அப்படின்னு எடுத்துக்கலாம். So O to A point, that minus Q charge உள்ள distance வந்து A அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அடுத்து plus Q chargeல இருந்து அந்த midpoint O க்கு உள்ள distance, that is a A. அப்படிங்க டோட்டலா பாத்தீங்கன்னா that is a 2 point charges, that is a A and B. The 2 point charges separate a small distance, that is called dipole. அப்படின்னு பார்த்தோம். dipole moment அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். So this dipole moment in a direction P direction, that is a -2 +2 charge directionல வந்து அதனுடைய dipole moment இருக்கு அப்படின்றத P வெக்டர்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த C அப்படின்ற ஒரு பாயிண்ட் வந்து நம்ம பார்க்குறோம். இந்த C பாயிண்ட் என்ன எக்ஸாக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 பாயிண்ட் சார்ஜஸ்க்கு சம் டிஸ்டன்ஸ்ல, தட் இஸ் மிட் பாயிண்ட்ல இருந்து ஆர் டிஸ்டன்ஸ்ல வந்து ஒரு பாயிண்ட் சார்ஜ், தட் இஸ் இது ஒரு டெஸ்ட் சார்ஜ் கூட எடுத்துக்கலாம், இல்லாட்டி இது ஒரு 1 கூலும் சார்ஜ் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். இது மாதிரி ஒரு கூலும் சார்ஜஸ் வந்து எடுத்துக்கிறோம். இங்க ஒரு சார்ஜ் நம்ம எடுக்கும் பொழுதுதான் இந்த பிளஸ் Q சார்ஜஸ்க்கும் இந்த C பாயிண்ட்டுக்குள்ள ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கிறது நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ அந்த டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டை தான் நம்ம கால்குலேட் பண்ண போறோம். ஸோ பிளஸ் Q சார்ஜில் இருந்து இந்த P பாயிண்ட்டுக்கு C பாயிண்ட்டுக்கு உள்ள அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன? ஸோ மைனஸ் Q சார்ஜில் இருந்து அந்த C பாயிண்ட்டுக்கு உள்ள அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன? தட் இஸ் E பிளஸ் வெக்டர் அண்ட் E மைனஸ் வெக்டரை பற்றி தான் நம்ம வந்து இங்கே கால்குலேட் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட். ஸோ இந்த C பாயிண்ட்டுக்கும் அந்த மிட் பாயிண்ட்டு ஓக்கும் உள்ள டிஸ்டன்ஸ், தட் இஸ் R. O point, that is a 2 point charges midpoint O to B point, that is a A, distance A, and O point to point A minus Q charge உள்ள distance வந்து small a. ஸோ இது டோட்டலா வந்து நம்ம எப்படியும் எழுதலாம். எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா A to B. ஸோ A to B க்கு உள்ள அந்த distance வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2A அப்படின்னு சொல்லி நாம மென்ஷன் பண்ணலாம். Okay, and this A and B and C all are in a axial line. ஒரே ஆக்சிஸ்ல வந்து நமக்கு வந்து இருக்கிறது. இது வந்து ஒரு axial line அப்படின்னு நாம எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ அடுத்து நம்ம வந்து டாபிக்குள்ளார ஈக்குவேஷனுக்குள்ளார போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நமக்கு புரியணும். ஸோ இந்த டயக்ராமோட கன்ஸ்ட்ரக்ஷன் தெரிஞ்சது. அடுத்து the electric field at a point C due to plus Q is. ஸோ இந்த plus Q அப்படின்ற ஒரு சார்ஜ் நமக்கு தெரியும். ஸோ இந்த plus Q சார்ஜில் ஒரு நிமிஷம், இந்த பிளஸ் Q சார்ஜில் இருந்து
இந்த C பாயிண்ட்டுக்கு உள்ள அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் that is a E plus vector. இது என்ன சொல்றோமா E plus vector. What is the electric field of this point? So BC that is a BC direction la and the C point la Q plus Q charge nala what is the electric field அப்படினு தான் பார்க்க போறோம். So electric field already you know that is a formula 1 by 4 pi epsilon naught Q divided by R square only. Here the distance R square is what is the R square? இந்த இடத்துல வந்து R square என்றதை நம்ம எப்படி கால்குலேட் பண்றோம் அப்படினு பாத்தீங்கன்னா இப்போ வந்து நமக்கு வந்து along BC that is a plus Q charge ல இருந்து C பாயிண்ட்க்குள்ள அந்த டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் தான் நமக்கு தேவை. एक्चुअली அந்த டிஸ்டன்ஸ் தான் நமக்கு தேவை. சோ இந்த BC னுடைய டிஸ்டன்ஸை எப்படி கால்குலேட் பண்ணலாம்? சோ BC னுடைய டிஸ்டன்ஸை எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படினு பாத்தீங்கன்னா இது மோஸ்ட்லி அதனால கொஞ்சம் கிளியரா தெரியல. அப்படியே நம்ம சொல்றத வந்து நல்லா நீட்டா கவனிச்சுக்கோங்க. சோ BC equal to so நமக்கு வந்து இந்த B to C க்கு உள்ள டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு தெரியணும். சோ இது B இது C. சோ இதனுடைய டிஸ்டன்ஸ் தான் நமக்கு தேவை. ஆனா நமக்கு தெரிஞ்ச டிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா O to C னுடைய டிஸ்டன்ஸ் R நமக்கு தெரியும். அடுத்து O to P னுடைய டிஸ்டன்ஸ் O to plus Q charge னுடைய டிஸ்டன்ஸ் ஏன்னு தெரியும். அப்பனா இந்த Q to C க்கு உள்ள டிஸ்டன்ஸ் or B to C க்கு உள்ள டிஸ்டன்ஸ் வந்து எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படினா O to C னுடைய டோட்டல் டிஸ்டன்ஸ்ல இருந்து இந்த O to B னுடைய டிஸ்டன்ஸை மைனஸ் பண்ணா கிடைச்சிடும். இந்த எக்ஸாம்பிள் அங்க ரைட் பண்றோம் பாருங்க. சோ இப்போ என்ன பண்றேன்னா BC னுடைய டிஸ்டன்ஸ் நமக்கு தேவை. நான் என்ன பண்றேன் OC டிஸ்டன்ஸ் என்னன்னு கால்குலேட் பண்ணிட்டு அதில இருந்து நம்ம என்ன பண்றோம்னா OB னுடைய டிஸ்டன்ஸை மைனஸ் பண்ணலாம். OB னுடைய டிஸ்டன்ஸை மைனஸ் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிறது என்ன கிடைக்கும்? that is a OC னுடைய டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு R. so OB னுடைய டிஸ்டன்ஸ் வந்து -A. so R minus A அப்படின்றது நம்ம இந்த டிஸ்டன்ஸை எடுத்துக்கலாம். so that is a இங்க வந்து நமக்கு ஃபார்முலா வந்து Q by R square. R square ன்றது அந்த B to C னுடைய டிஸ்டன்ஸ் தான். so அந்த R square வேல்யூ நமக்கு வந்துனா R minus A அப்படினு சொல்லி நம்ம கால்குலேட் பண்றோம். so the R minus A அப்படிங்கற டிஸ்டன்ஸை வந்து நம்ம என்ன பண்றோம் R க்கு இடத்துல போடுறோம். so R minus A whole square அப்படினு சொல்லி E plus vector னுடைய that is electric field at a point C due to plus Q charge னுடைய வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். so இந்த ஈக்குவேஷனை rewritten as அப்படினு சொல்லி E plus vector equal to 1 by 4 pi epsilon naught Q divided by R minus A whole square P cap அப்படினு சொல்லி கொடுத்திருக்காங்க. what is a P cap அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ இந்த ஈக்குவேஷன்ல வந்து நம்ம பாத்தீங்கன்னா இந்த டயகிராம்ல பாத்தீங்கன்னா சோ இப்போ A to B that minus charge to plus charge அந்த டைரக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா டைபோல் மூமென்ட் சார்ஜ் வந்து பாத்தீங்கன்னா டைபோல் மூமென்ட்னுடைய டைரக்ஷன் பாத்தீங்கன்னா P வெக்டர். சோ அந்த P வெக்டர் தான் இங்க வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அதனுடைய டைரக்ஷனை மென்ஷன் பண்ணி இந்த வெக்டர் ஃபார்ம்ல வந்து நாம வந்து வெக்டர் எடுத்துப்போம். இங்க வந்து that is a P cap அப்படிங்கற ஒரு யூனிட் வெக்டரை மென்ஷன் பண்ணிருக்கோம். so where P is the electric dipole moment unit vector அப்படினு நம்ம சொல்றோம். so minus Q to plus Q க்கு வந்து அதனுடைய டைரக்ஷன் இருக்குறதால P cap அப்படின்றத மென்ஷன் பண்றோம். so அதே மாதிரி தான் அடுத்த பாயிண்ட் that is a minus Q charge ல இருந்து C பாயிண்ட்க்கு உள்ள அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட வந்து இதே மாதிரி தான் நம்ம கால்குலேட் பண்ண போறோம். so இதுல வந்து பாத்தீங்கன்னா E minus vector equal to minus 1 by 4 pi epsilon naught Q divided by R plus A whole square into P cap அப்படினு போட்டுருக்கோம். so இங்க வந்து plus Q charge ன்றதனால இங்க சிம்பல் வந்து பிளஸ்ல இருக்கு. so இங்க மைனஸ் சார்ஜ் மைனஸ் Q charge ன்ற மைனஸ் னு போட்டுட்டோம். இங்க அதே மாதிரி தான் டிஸ்டன்ஸ் R plus A னு போட்டுருவோம். அது எப்படிங்க சார் வந்துச்சு R plus A அப்படினு கேட்டிங்கனா so இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து A to C னுடைய டிஸ்டன்ஸ் நம்ம கால்குலேட் பண்ண போறோம். A to distance A to C. so A to C னா நமக்கு வந்து AC. so AC னுடைய டிஸ்டன்ஸ் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படினு பாத்தீங்கன்னா so பென் எடுத்துக்கிறோம். A to C. so AC எப்படி எழுதலாம் நாம so AC equal to எப்படி எழுதலாம் OC plus எப்படி எழுதலாம் நாம OA ன்னு எழுதலாம். so that is a total distance between A to C. so OC வேல்யூ வந்து நமக்கு ஏற்கனவே தெரியும் R. OA னுடைய டிஸ்டன்ஸ் நமக்கு தெரியும் plus A. so that is the distance between the A to C. so இத தான் நம்ம என்ன பண்ணோம் R plus A whole square ன்னு இந்த ஈக்குவேஷன்ல நாம எழுதி இருப்போம். so இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஈக்குவேஷன்
E minus vector equal to minus 1 by 4 pi epsilon naught into q divided by r plus a whole square அப்படின்னு சொல்லி நம்ம எழுதுறோம். ஸோ அதே மாதிரி தான் டைரக்ஷன் வந்து p, யூனிட் வெக்டர் வந்து நம்ம p கேப் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷனுடைய சம்மு தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் நம்ம அப்படின்னா இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா சூப்பர் பொசிஷன் பிரின்சிபலை யூஸ் பண்ணி நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறோம். What is the superposition principle அப்படின்னு பார்த்தீங்கன்னா the total force acting on a given charge is equal to the vector sum of forces exerted on it by all the other charges அப்படின்னு சொல்லி இந்த superposition principle இருக்கு. ஸோ இந்த பிரின்சிபலை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோம்னா E total அப்படின்ற எலக்ட்ரிக் ஃபீல்டு டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு E total is equal to so E plus vector plus E minus vector. So அந்த positive electric field charge, positive charge electric field and negative charge electric field ரெண்டு என்ன பண்றோம் சம் பண்றோம். சோ ஃபர்ஸ்ட் நமக்கு ஏற்கனவே தெரியும் 1 by 4 pi epsilon naught q divided by r minus a whole square p cap minus 1 divided by so இங்க plus symbol but இங்க minus m போட்டுருக்கனா that is this minus e minus vector உடைய வேல்யூ வந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா that is a minus q divided by 4 pi epsilon naught r plus a whole square p cap. ஸோ இதில் காமனாக வெளியே எடுக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா தட் இஸ் அ q by 4 pi epsilon naught and p கேப்பும் காமனாக வெளியே எடுக்கலாம். காமனாக இந்த சைடில் எடுத்திருப்பாங்க. ஸோ p divided by q divided by 4 pi epsilon naught காமனாக வெளியில் எடுத்துட்டோம். ஸோ ரிமைனிங் என்ன இருக்குன்னா 1 divided by r minus a whole square minus 1 divided by r plus a whole square அப்படின்ற ஒரு ஃபார்முலா நமக்கு கிடைக்குது. ஸோ இந்த ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா எல்சிஎம் எடுக்கணும். நெக்ஸ்ட் எல்சிஎம் எப்படிங்க சார் எடுக்கிறது r minus a whole square r plus a whole square. ஸோ இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம் இனி மேத்தமெட்டிக்கல் ஸ்டெப்ஸ் தான் நம்ம போட போகிறோம் இப்போ. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா r minus a into r plus a அப்படின்னு இருந்தால் நம்ம எப்படி எழுதலாம் இந்த மேத்தமெட்டிக்கல் ஸ்டெப்பில் வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா r square minus a squareன்னு எழுதலாம். ஸோ r square minus a square. So இங்க என்ன இருக்குன்னா நமக்கு r minus a whole square into r plus a whole square இருக்கு. So அப்பனா நம்ம என்ன எழுதலாம்னா r square minus a square whole square அப்படின்னு சொல்லி நாம இதுக்கு LCM எடுக்கலாம். So கீழே LCM எடுத்தாச்சு. So இது ரெண்டுத்துக்கு LCM நாம எடுத்துட்டோம். அடுத்து என்ன பண்றோம் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். So இது LCM கீழே எடுத்த LCM வேல்யூ நமக்கு தெரிஞ்சது. அடுத்து கீழே வந்து மேலே எப்படிங்க சார் எழுதலாம் அப்படின்றத பார்க்கலாம் இங்க. ஸோ E total is equal to ஸோ நமக்கு வந்து ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா q divided by 4 pi epsilon naught வந்து உங்களுக்கு கான்ஸ்டன்ட். ஸோ ரிமைனிங் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எல்சிஎம் எடுத்தோம் r minus a whole square பார்த்தோம். ஸோ ரிமைனிங் வந்து நம்ம வந்து எல்சிஎம் எடுக்கும்போது கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். ஸோ r plus a whole square minus sin r minus a whole squareன்னு வரும். ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா நமக்கு தெரிஞ்சது தான். ஸோ அந்த q divided by 4 pi epsilon naught அப்படின்றது அப்படியே வச்சுக்கிறீங்க. So இப்போ இந்த r plus a whole square that is a plus b whole square formula நான் எக்ஸ்பிளைன் பண்ணலாமா இதை எக்ஸ்பேண்ட் பண்ணலாமா. ஸோ என்ன வரும் r square plus a square plus 2ab வரும் plus 2rb a பதில் r b பதில் a 2ra மைனஸ் சைன் அப்படியே போட்டுருக்காங்க இன்ட்டு a minus b whole square ஃபார்முலா என்ன இருக்கும் நமக்கு r square plus a square minus 2ab minus 2ar இங்க வந்து 2ar ன்னு வரும். ஸோ நமக்கு டிவைடட் பை அதே ஈக்குவேஷன் தான் that is r minus a whole square அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுறீங்க. சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த q divided by 4 pi epsilon naught அப்படியே தான் வரும். 4 pi epsilon naught அப்படியே தான் வரும். ஸோ ரிமைனிங் இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது இங்கே r ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் 2ab
இது plus sign plus 2ab இங்க minus sign எடுத்து உள்ள multiply பண்ணுங்க minus r square minus a square வரும். ஸோ இங்க minus into minus வந்து என்ன ஆயிடும் plus plus 2ar அப்படின்னு வரும். ஸோ divided by அதே தான் r minus a whole square. ஸோ இப்போ இதை simplify பண்ணிங்கன்னா plus r square minus r square cancel plus a square minus a square cancel. ஸோ plus 2 plus 2ab plus 2ab. ஸோ என்ன வரணும் 4ar அப்படின்னு வரும் 4ar. அதுதான் வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க. தட் இஸ் லேசர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 4ra divided by r square minus a square whole square அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துருக்கோம். ஸோ இதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சின்ன கான்செப்ட். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் டயக்ராம் போயிடலாம். ஃபர்ஸ்ட் டயக்ராமில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ப்ளஸ் சி அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்கு, ப்ளஸ் கியூ சார்ஜ் இருக்கு, மைனஸ் கியூ சார்ஜ் இருக்கு. ஸோ இந்த மிட் பாயிண்ட்ல இருந்து ஓ சி பாயிண்ட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து ஆர். இந்த ஆர் உடைய டிஸ்டன்ஸையும் இந்த மிட் பாயிண்ட் டு இந்த பி பாயிண்ட் இருக்கக்கூடிய இந்த டிஸ்டன்ஸையும் கம்பேர் பண்ணும்போது ஏவையும் ஆரையும் கம்பேர் பண்ணும்போது ஏ வந்து ரொம்ப பெருசாக இருக்குது, ஏ வந்து ரொம்ப லென்த்தியான ஒரு டிஸ்டன்ஸாக இருக்குது, இந்த ஸ்மால் ஆர் வந்து ரொம்ப லென்த்தியான டிஸ்டன்ஸாக இருக்குது, இந்த ஸ்மால் ஏ வந்து வெரி ஸ்மால் டிஸ்டன்ஸ். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆர் கிரேட்டர் than ஏ. ஸோ ஏ வேல்யூ சின்னதாக இருக்குது, ஆர் வேல்யூ பெரியதாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த ஸ்மால் ஏ அப்படின்ற டிஸ்டன்ஸ் வந்து நம்ம நெக்லெக்ட் பண்ணிடுறோம். ஸோ ஸ்மால் ஏ அப்படின்ற ஏரியா டிஸ்டன்ஸ் இதை வந்து அந்த வேல்யூ வந்து நெக்லெக்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏ இது வந்து கேன்சல் ஆகிடுச்சுன்னா ஒன்லி என்ன வரும்னா ஆர் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் வரும். அதுதான் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா ஆர் பவர் 4 அப்படின்னு எழுதுறோம், ஆர் பவர் 4. ஸோ E total equal to நமக்கு ஃபார்முலா என்னன்னா that is a q divided by 4 pi epsilon naught into 4r a divided by நம்ம ஃபார்முலா வந்து r square minus a square வரும். இந்த இடத்துல வந்து நமக்கு என்ன பண்ணுறோம் r power 4 மட்டும் போட்டுக்கிறோம். ஸோ r power 4 மட்டும் போட்டுக்கிட்டா நமக்கு இந்த ஆரம் இதில் வந்து ஆர் கவர் கியூவாக மாறும். ஸோ அப்படின்னா ஆர் கேன்சல் ஆகிடும். ஸோ நமக்கு என்ன வரும் இந்த கியூ உள்ள எடுத்துகிட்டு போயிட்டா 4a கியூ டிவைடட் பை ஆர் கியூப் அப்படின்னு சொல்லி நமக்கு வரும். ஸோ அண்ட் தென் ஸோ இ டோட்டல் ஈக்குவல் டு 1/4 பை எப்சிலான் நாட் 2p அப்படின்னு சொல்லி நம்ம போடுறோம். p அப்படின்றதுனா டைபோல் மூமெண்ட். நமக்கு அதுக்கு ஃபார்முலா தெரியும், p ஈக்குவல் டு 2aq. ஸோ டைபோல் மூமெண்ட் ஃபார்முலா என்னன்னா 2aq. இங்கே நமக்கு என்னன்னா 4aq இருக்கு. ஸோ நம்ம இதை எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை நம்ம எழுதி பார்த்துடலாம். ஸோ 4aqவை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 into 2aq அப்படின்னு சொல்லி நம்ம எழுதுறோம். ஸோ இங்கே வந்து ஒரு 2 அப்படியே வச்சுக்கிறோம். into 2ap வந்து p, 2aqவை வந்து நம்ம p அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். ஸோ தட் இஸ் அ ஃபைனல் டைபோல் மூமெண்ட்டை நம்ம எப்படி எழுதுறோம்னா இந்த 4aqவை நம்ம எப்படி எழுதுனா 2p அப்படின்னு சொல்லி நாம எழுதலாம். ஸோ தட் இஸ் அ டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் ஈக்குவல் டு 1 divided by 4 pi epsilon naught into 2p divided by r cube என்றது தான் ஃபைனல் ஈக்குவேஷன். இதை வந்து நம்ம மெமரி பண்ணி வச்சுக்கணும் இந்த ஃபைனல் ஈக்குவேஷன். ஓகே, ஸோ இன்னொரு ரீகால் பண்ணலாம். இதில் ஒரு சின்ன கான்செப்ட் வந்து சொல்லியிருப்பாங்க உங்கள் புக்கில் என்னென்னா இந்த சி பாயிண்ட்டை கம்பேர் பண்ணும்போது இந்த ப்ளஸ் கியூ சார்ஜ் அண்ட் மைனஸ் கியூ சார்ஜ் ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது எதனுடைய ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சி பாயிண்ட்ல இருந்து ப்ளஸ் கியூ பாயிண்ட் வந்து ரொம்ப நியராக தான் இருக்கிறதுனால நமக்கு இங்கே வந்து தட் இஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதனால தான் லைன் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு அந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த லைனை கூட நீங்கள் ட்ரா பண்ணும்போது ரொம்ப மைனூட்டாக ட்ரா பண்ணணும். ஸோ தட் இஸ் அ ப்ளஸ் இ ப்ளஸ் வெக்டர் அப்படின்றது வந்து கொஞ்சம் லென்த்தியான லைனாக இருக்கும். அதே மாதிரி இந்த மைனஸ் கியூ சார்ஜ் சி பாயிண்ட்லேருந்து ரொம்ப லாங்காக இருக்கிறதுனால இதை வந்து ஸ்மால் லைனாக போட்டுருவாங்க. தட் இஸ் அ ஸ்ட்ரென்த் வந்து கொஞ்சம் லோவாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டை வந்து நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் ஈக்குவேஷன் நம்ம பார்த்தோம். தட் இஸ் அ இ டோட்டல் ஈக்குவல் டு
1 divided by 4 pi epsilon naught 2p divided by r cube அப்படின்னு பார்த்தோம். ஸோ இதில் வந்து எப்பவுமே வந்து அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய டைரக்ஷனை எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டைபோல் மூமெண்ட்னுடைய டைரக்ஷனை டிபெண்ட் பண்ணி தான் அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் கடைசியாக சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு ரெண்டு தான். ஒன்று வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட் அண்ட் another one inversely proportional to the distance r cube. இந்த r cube அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆரியும் இந்த பிஏ தான் நமக்கு வந்து டிபெண்ட் பண்ணி அந்த டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு தட் இஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டே இருக்கும் அப்படின்றது தான் மெயினான கான்செப்ட். ஸோ this is a very important 5 mark question. இந்த கொஸ்டினை வந்து நீங்கள் கண்டிப்பாக இன்னைக்கே படித்து எழுதி பார்த்துருங்க. ஸோ பிகாஸ் தட் இஸ் a very important question. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் மீண்டும் வந்து கேட்கலாம், கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் வந்து கேட்கலாம். ஸோ இந்த கொஸ்டின் வந்து அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். நான் நடத்துனது அதிகமான நேரமாக இருக்கும். இதை படித்து எழுதுறதுக்கு வித்தின் 15 minutes நீங்கள் முடிச்சிடலாம். ஓகே, தேங்க்யூ.